பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். உன் பேரை கூப்பிடுறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு தைரியம் இருக்கு? அதான் தெரியுதுல, யாருன்னு போய் பாருங்க போங்க. ஜெயா சண்டேனா அப்புறம் வெச்சுக்கோ, இங்க வா ஜெயா. யாரு நீ வர இரு. அட நம்ம தாரா, நீ தான் பேர் சொல்லி கூப்பிட்டியா? நான் கூட இந்த ஊர்ல என் வைஃப் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கேன். அத ரவுடி மாதிரி பெத்து வளர்த்து வச்சிருக்காங்களே, பேரை கூப்பிட முடியுமா? இல்ல கூப்பிட்டதும் உங்க பொண்டாட்டி விட்டுருவாளா? சின்ன வயசுல இருந்து நீ இன்னும் மாறலையடி, என் பேரை சொல்லியே கூப்பிட்டுட்டு இருப்ப. அப்புறம் என்ன ஜெயா பண்றது? உங்க புருஷன் ஒரு ஆர்மி. ஆர்மியா? ஏன் புருஷன் இப்ப ஆர்மியா மாறினா? அதெல்லாம் மாறிட்டார் விடுங்க. உங்களோட புள்ள எங்க அருமை புள்ளன்னு ஒருத்தர் பண்ணீங்கவே. யார் அருண கேக்குறியா? உங்க அருண தான் கேக்குறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஊருக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? அத்தை உங்க வீடு எனக்கு தெரியாதுல அத்தை. ஓ தெரியாதுன்னா விட்டுறதா? இல்ல அத்தை, ஹாஸ்டல்ல வேற கேஷ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த 1 மந்த் மட்டும் அங்க இருந்தறேன். அப்ப அது வரைக்கும் மேடம் வீட்டுக்கு வர மாட்டீங்க? நீங்க வேற அத்தை, வந்தனா ஹாஸ்டல் வார்டன் வேற புடிச்சு கத்துன்னு கத்துவாங்க. இவ்வளவு பெரிய வீட்டை வச்சு நீ ஹாஸ்டல்ல ஒருத்தையா தங்கணுமான்னு? என்ன செய்யா, நீ என்னைய மிரட்டிட்டு இருக்க? அப்புறம் இவ்வளவு பெரிய வீட்டை வச்சு நீ அங்க போய் தங்கிட்டு இருந்தா? இந்த ஒரு 1 மந்த் மட்டும் தான் ஜெயா. அப்ப எங்க வீட்ல வந்து தங்க மாட்டேன். அப்ப ஒரு 1 மாசம் டைம் கூட நான் வந்துறேன். சரிடி வா, வந்து காபி குடி வா. ஏன் ஜெயா, நீ தண்ணியே குடிப்ப, அது காபி மாதிரியா இருக்கும். அப்பா என்னம்மா பேசிட்டா? அதனால என் கையில தான காபி குடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு? கட்டியாச்சு, வேற என்ன பண்றது? ஐயோ மாமா, அப்படியா? இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டீங்க. சரிம்மா நீ பேசிட்டு இரு, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். சரி மாமா. என்ன மாமா, ஆர்மில இருந்து கூப்பிட்டாங்களா? என்ன நீ ஆர்மிங்கிற? எப்ப ஆர்மிக்கு போய் சேர்ந்த? நீ தான் சொல்ற. அதெல்லாம் புரியாது மாமா, நீங்க கிளம்புங்க. சரிம்மா நான் வரேன். போயிட்டு வாங்குங்க. அப்புறம் அத்தை, ஸ்டார்டிங் கேட்ட அத்தை கேள்வி, உங்க புள்ள எங்க அத்தை? உத்தம புள்ளன்னு ஒருத்தனை பெத்து வச்சீங்களே, எங்க அவன்? எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். என் புள்ளைய நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டான். என்ன என் புள்ளையவே மிரட்டி பாக்குறியா? ஆமா ஜெயா, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. அவன் கூட இன்னொருத்த சுத்துவானே, அவன் எங்க அத்தை? ஏய், அவனும் நல்ல பையன் தான். என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? அவங்க 2 பேத்தையும் ரெண்டும் சொக்க தங்கம். நீ இப்படியே பேசாத. அவங்க 2 பேத்தையும் இது முன்னப்பட்ட பாத்திருக்கியா? அத்தை காலேஜ்ல நல்லாவே பாத்திருக்கேன். ஏன் அப்ப என் பையன் உன்னை பாத்துட்டுமா என்கிட்ட வந்து சொல்லல? உங்க பையனுக்கு நான் தான் முறை பொண்ணுனே தெரியல. தாரன் மட்டும் தெரியும். ஆனா தாரன் நான் தான் உங்க பையனுக்கு தெரியாது. சோ அதனாலதான் உனக்கு சொல்லல. நீ சொக்க தங்கம். ஆமா ஜெயா, நீ உன் பையனை மேல தூக்கி தானே வைப்ப. நீ பிறந்ததுல இருந்து நீ எப்ப வாய் பேச ஆரம்பிச்சு அப்பையில இருந்து ஜெயா ஜெயானே கூப்பிடுன. ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்க தேவையில்ல. இது ஜெயா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நான் கூப்பிட்டா ஒத்துக்க மாட்டியா? ஒத்துக்கிறேடி, ஒத்துக்கிறேன். உன் பையன் நல்ல உத்தம, எல்லாத்துக்கும் போய் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கான். உனக்கு தான் தெரியல ஜெயா. சும்மா இப்படி பேசாத என் பையனை பார்த்து. ஆமாமா, உன் பையன் உத்தம புத்திரன்னு சொல்லிட்டு ஊரே பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு ஏன் சின்ன வயசுல இருந்து அவனை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது? சின்ன வயசுல ஐஸ்கிரீம் பிடிங்கி திங்கிறது, சாக்லேட் பிடிங்கி திங்கிறதுன்னு சொன்னிட்டு இருப்பா. இன்னும் மனுஷனுக்கு கோவம் வராதா? பேச்சு உன் பையன் தெரிஞ்சிட்டானா இப்பயே என்கிட்ட பிடிங்கி திம்பானா? அது ஏதோ சும்மா விளையாட்டுக்கு செஞ்சிருப்பாண்டி. நல்லா விளையாட்டுக்கு செஞ்சா உன் பையன் அழுக வச்சு பாக்குறதே உன் பையனுக்கு வேலையை வச்சுட்டு சுத்துவான். எங்க காணோம் உன் பையனும் அவனோட ஃப்ரெண்ட் இத்து போனவனும். ஆயுத பூஜைல அதான் செலவு அங்க போயிருக்காங்க. நல்லா வாங்கிட்டு வர சொல்லு, வரட்டும் இன்னைக்கு. ஓ மேடம், இன்னைக்கு லீவுன்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கீங்க. ஹாஸ்டல்ல யாருமே இல்ல அத்தை, நான் அங்க எப்படி தனியா இருக்கிறது? அதானே பார்த்தேன், எலி இங்க வருதுன்னு பார்த்தனே. அங்க யாரும் இல்லன்னு சொல்லி இங்க வந்திருக்கா, இல்லன்னா வந்திருக்க மாட்டா. சரி அத்தை, ஏதோ சாக்லேட் வச்சிருக்கானா? ஃப்ரிட்ஜுக்குள்ள வாங்கி நிறைய வச்சிருப்பானே, அடுக்கி வச்சிருக்கானா? அதெல்லாம் என் பையனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடி. சின்ன வயசுல இருந்து பழகிருக்க, எனக்கு தெரியாது அத்தை. ஒரே ஒரு டைரி மில்க் இருக்கு, அது அவனுக்காக வச்சிருந்தான். அப்பா அதுதான் எடுத்து சாப்பிடுவேன் அத்தை. வேண்டாம், அவனுக்கு கோவம் வரும்டி. அட போத்தே, நீ வேற எங்க இங்க ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கு? நீ வேண்டாம்டி, அவன் திட்டுவான்டி. அவனுக்குன்னு ஒண்ணே ஒண்ணு வச்சிருந்தான். அத்தை கிச்சன்ல போய் உட்கார்ந்து சமைச்சிட்டே சாப்பிடுவோம். எனக்கு டைரி மில்க்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு கண்டிப்பா அது வேணும். நான் அவனோடது தான் அத்தை சாப்பிடுவேன். அவன் எத்தனை டைம் என்கிட்ட இருந்து பிடிங்கி சாப்பிட்டுருக்கான். உங்க 2 பேத்தையும் திருத்த முடியாது. வா எடுத்து தரேன், நான் தான் எடுத்து தந்தேன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன், நீங்க எடுத்து மட்டும் கொடுங்க. இப்போ சொல்ற வச்சறி. இருங்க அத்தை, ஒரு டைரி மில்க் சாப்பிடுறதுல என்ன ஆக போகுது? அவனுக்கு சும்மாவே கோவம் வரும்டி. அத்தை பொண்ணு எடுத்துன்னு சொல்லுங்க, கோவம் வராது. எங்க அவன் எவ்வளவு நேரம் ஆகும் வரதுக்கு? அவனை பாக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அவன்? இரு வருவான். அம்மா அம்மா, இதோ வந்துட்டான்.
வந்துட்டான் போல உங்க பையன். போங்க போங்க. வாய் அடிக்காம உட்காரு. இப்ப வந்து எப்படி பண்றான்னு மட்டும் பாரு. அட அத்தை போங்க அத்தை. டேய், எல்லா பொருளும் வாங்கிட்டியா? ஆமா எல்லாத்தையும் வாங்கிட்டே பாருங்கம்மா. சாமி ரூம்ல வச்சிருக்கேன், என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஏதாவது இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க. சரிடா, உன் அத்தை பொண்ணு வந்திருக்கா. வந்துட்டாளா? இங்கதானே இருக்கா. நான் வீட்டுல வந்து பாக்கணும்னு அவளுக்கு அறிவில்ல. எங்கடா அவ ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருந்தாலாமா. நம்ம வீடு அவளுக்கு தெரியல, வீடு மாத்தி வந்திருந்தல, அதனால தெரியலையா. இப்பதான் கண்டுபிடிச்சாலும். எங்க உட்காந்துட்டு இருக்கா? எங்க அவள் ஆளையே காணோம். சொல்லவே நல்லா திட்டக்கூடாது. சொல்லுமா. உன்னோட டைரி மில்க் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒண்ணு இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சின்ன வயசுல என்ன பண்ணுவாளோ அதை இதை ப்ரூவ் பண்றா. அம்மா அது எனக்குன்னு ஒண்ணு இங்க வச்சிருந்ததுமா. நீயாச்சும் தாரா வச்சுட்டா என்னெல்லாம் கேட்க கூடாது. ஏமா இப்படி பண்றீங்க? இப்ப சொல்லியிருந்தா ஒண்ணு வாங்கிட்டாலும் வந்திருப்பல. போங்கம்மா. அவ வருவான்னு எனக்கு தெரியாதுடா. அவளுக்கு இருக்கு, அவகிட்ட இருந்து நான் புடுங்கி சாப்பிடுறேன். நீயும் பழக்கத்தை விடாத, அவளும் விட மாட்டேன். உண்மையாலுமே டைரி மில்க் செம்ம டேஸ்ட் அத்தை. ஏமா சொல்ல மாட்டேன் நீ? என் டைரி மில்க் கொடுக்குறியா? என் டைரி மில்கா? டேய் எருமை. தாரா நீயா? பின்ன நான் தான். நான் வராம யாரா வருவாங்கன்னு நினைச்சேன். அம்மா இவளும் அத்தை பொண்ணு. ஏண்டா நான் தான் அத்தை பொண்ணு. ஏண்டா எல்லாம் போய் சொன்னமே எப்படி மறைக்கிறதுன்னு பாத்துட்டு இருக்கியா? உனக்கு அந்த கச்சீஃப் தானே வேணும். கிளம்பு. அதுக்கு எதுக்கு எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க? கச்சீஃப்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கியா நீ? கிளம்புறியா நீ கொஞ்சம்? பாருங்க அத்தை, உங்க பையன் இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுறான். போங்க அத்தை, நான் போறேன் அத்தை, போங்க. எரும மாடே, அவ தாண்டா அத்தை பொண்ணு. அம்மா உங்களுக்கு தெரியாத, அவ கச்சீஃப்காக தான் இங்க வந்திருக்கா. அடிச்சேன் பையன். ஐயோ உன்கிட்ட இவ்வளவு நாள் போய் சொல்லிட்டு இருந்திருக்கேன் நானு. இல்லடா, உன் ஃப்ரெண்ட் அவ மட்டும் என் கையில கிடைக்கிட்டு அப்புறம் இருக்கு. ஏதோ அப்பா என் மாமா எனக்கு தெரியாம ஆர்மி. எப்பறா இப்படி சொன்னீங்க உங்கனால? நான் வீட்டுக்கு வரலனா இதுக்கு மேல நீ இப்படி என்கிட்ட சொல்லிருப்பதானே? இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லடி. எல்லாம் என் ஃப்ரெண்டு தான் சொல்லணும். நீ தான் என்னோட அத்தை பொண்ணுங்கறத தெரிஞ்சுட்டேன்டி. இனிமே சொல்லி பாரு. பாத்தீங்களா அத்தை? உங்க பையன் போ சொல்ற. ரொம்ப பண்ணாத. வந்த உடனே என் டைரி மில்க் எடுத்து சாப்பிட தெரிஞ்சுச்சுல. இங்கிட்ட இருந்து வந்த உடனே புடுங்கனல. ஆமா என் டைரி மில்க். கொண்டடா. அம்மா பாருமா. நீ என்னமோ பண்ணுங்கடா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு. சின்ன வயசுல நீ அவனோடது புடுங்க, அவ உன்னோடது புடுங்க, இப்படி ஏதானே நடந்துட்டு இருக்கு. இப்ப சின்ன வயசுல ஏன் டைரி மில்க் அடி புடுங்கி தின்ன. நான் இந்த டைரி மில்க் ஃபுல்லா எனக்கு தான். ரெடி கொஞ்சோண்டு தாடி. முடியாது முடியாது முடியாது. ஆர்மி அப்பா கிட்டே கேளு. ரொம்ப பண்ணாத, கொஞ்சோண்டு கொடுறீ. அம்மா மேடமுக்கு இத்தனை நாள் வீட்டுக்கு வரணும்னு தெரியலையா? சருக்கு நான் தான் தாரானே தெரியல. நீ வாய் பேசுறியாடா? சரி விட தெரியலதான். ஆனா நீ இவ்ளோ நாள் ஆக்கியிருக்க வரதுக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியாடி? சும்மா கொஞ்ச நாள் விளையாடலாம்னு பார்த்தேன். நான் கூட இன்னைக்கு கேட்டேனேடா அத்தை எப்படி இருக்காங்கன்னு. நான் வேற எதுவும் நினைச்சேன். நினைப்படா. ஆமாண்டி. சைக்கிள் கேப்ல டைரி மில்க் என் கையில புடுங்கற பத்தியா? கொண்டடா. முடியாது முடியாது. குடுத்தடா அடிச்சால அடிச்சிருவேன். வாய்ப்பே இல்லை. டேய் வரேன்டி. டேய் குடுடா. அத்தை குடுக்க சொல்லுங்க அத்தை. டேய், அவளுக்கு தான் கூடேண்டா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காள. சின்ன வயசுல அவங்க பேச்ச கேட்க மாட்டேன்னா இப்ப கேட்க போறோம். நம்ம போமா. டேய் நின்றா. அவளதான் ஆரம்பிச்சிட்டாங்களா ரெண்டு பேரும். மாறவே இல்ல அப்பையில இருந்து. நாங்க எதுக்கு அத்தை மாறணும்? இருங்க அவங்கிட்ட இருந்து சாக்லேட் புடுங்கிட்டு வரேன். நீயும் போகாதடி. போங்க அத்தை, எனக்கு என் டைரி மில்க் வேணும். அது அவனோடதுடி. போட்டு அவனோடதுல என்னோடதுண்டா போ. இன்னும் சின்ன குழந்தைங்க மாதிரி அந்த ஃபைட்டிங் இன்னும் விடல ரெண்டு பேரும். இப்பதானே சிரிப்பு சவுண்ட் பேச்சு சவுண்ட் அதிகமாகுது. கொடுக்க முடியாது போடி. ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம சமைப்போம். சமைச்சு சாமியெல்லாம் கும்பிடணும். சமைப்போம். டேய் போதும்டா நின்னுடா. நல்லா தர முடியாது. அந்த டைரி மில்கே ஒரு இரும்பல வீட்டையே சுத்த வச்சிட்டடா நீ. கொஞ்சம் குடுடா, ரொம்ப பண்ணாதடா. நீ சொன்ன போய்க்கெல்லாம் மன்னிச்சு விட்டல. குடுடா. அது நாங்க சும்மா விளையாண்டது. இழுச்சிங்க. உன் அப்பாவுக்கு நீ லவ் பண்றது தெரிஞ்சா துப்பாக்கி எடுத்து சுடுவாரு. ஏன்டா அப்படி போய் சொன்ன? இல்லடியா, அது சும்மா விளையாண்டது. அப்ப கூட நீ ஒரு வார்த்தை சொல்லலையே நான் தான் அத்தை பொண்ணுன்னு. சரி சரி டைரி மில்க் கொடுத்தனா அதெல்லாம் மன்னிச்சிரு. இப்ப கூட நான் அத்தை பொண்ணுன்னு உனக்கு தெரியாம இருந்தா இன்னொரு டீ இருப்பதானே? அத்தனமும் உண்மைதான். டைரி மில்க் கொடுக்கலனா மன்னிக்க மாட்டேன்டா. உன்னை எப்படி மன்னிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி. சின்ன வயசுல இருந்து என் சாக்லேட் கொடுக்கலன்னு நான் மன்னிக்க மாட்டேன். போடி போ. டேய் டேய் குடுடா. என்னடா இவ்ளோ தூரம் கெஞ்சிட்டு இருக்கேனா? எனக்கே இப்பதான் வீட்டுல விளையாடுறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. நல்லா ஓடி ஆடி விளையாட வேணாமா? டேய் மூச்சு வாங்குதுடா. ஒரு டைரி மில்க்காக எவ்ளோ ரவுண்ட் என்ன சுத்த விட்டுட்ட தெரியுமா? நீ வந்திருந்தாலே எனக்கு ஜாலியா இருந்திருக்கும். இங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருந்த பத்தியா நீ? எனக்கு தெரியாதுடா. நீ உன் வீட்டு அட்ரஸ் கொடுத்தாடா வச்சிருந்த என்கிட்ட. இப்ப கூட காலேஜ் ஆபீஸ் ரூம்ல கேட்டுட்டு தான் உன் வீட்டுக்கே வந்தேன். நீ சின்ன வயசுல என்ன பண்ணுவ? உனக்கு சாக்லேட் வேணா என்கிட்ட ஓடி வந்து புடிச்சு இழுத்து வாங்கிக்குவ. அந்த மாதிரி வாங்கிக்கோ. உனக்கு விளையாட ஆள் இல்லன்னு என்ன வச்சு செய்யற பத்தியா? இப்பதாண்டி சிரிக்கிற சவுண்டே கேக்குது. இல்லாட்டினா ஆளாளுக்கு அமைதியா இருக்கு. இனிமே நீ வந்துட்டல எப்படி கலக்குறோங்கிறத மட்டும் பாரு. நாளைக்கே கிளம்பி இந்த வீட்டுக்கு வர. ஹாஸ்டல்ல மூடிட்டு வா. டேய் ஒரு வாரம் டைம் கொடுடா. முடியாது முடியாதுடி. வர நீ கண்டிப்பா. டேய் என்னடா? நான் வந்து ஹாஸ்டல் வார்டன் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். நான் வரேன். டேய் என்ன இங்க வந்துட்டு ஹாஸ்டல்ல தங்கறதுக்கா இங்க வந்த நீ? இவ்ளோ பெரிய வீடு இருக்கும்போது நீ ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்க. இப்பதான் எனக்கே விளையாடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. சும்மா விட முடியுமாடி? வந்து தொலைற. நீ தான் வந்து பேசணும். அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. அப்பனா எனக்கு ரெண்டு டைரி மில்க் அப்புறம் நான் சொல்றது நீ காது கொடுத்து கேட்கணும். இதெல்லாம் ஓவர். எனக்கு தெரியாதுப்பா. நீ டைரி மில்க் கூட்டிட்டு போய் வாங்கி
வாங்கி தரேன், ஏதோ சொன்னது கேட்கணும். நீ அது என்னது? அது வேற ஒண்ணும் இல்ல, உன் ஃப்ரெண்ட் விஜய் கிட்ட நான் தான் அத்தை பொண்ணு நீ மறைக்கணும். எப்படி? அவனை வச்சு செய்யணும், நீ வாயவே திறக்க கூடாது. நானா சொல்ற வரைக்கும் நான் அத்தை பொண்ணு அவனுக்கு தெரியவே கூடாதுடா. மவனே உன்னால தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ அவ்வளவுதான்டா உயிரோட இருக்க மாட்டே, கொன்றுவேன். என் ஃப்ரெண்ட வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாமா நான் முடிவு பண்ணிட்டேன். என்னமோ பண்ணு போ. இந்த உதவி தானே பண்ணிடலாம் விடு. இதுதான் அது. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்று. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம். ஐயோ பையன் இவ்வளவு நடக்கிறான் பாரு. அவன் எங்க நடக்கறான்? நீங்க கைய புடிச்சிட்டு இருக்கீங்க, அவன் நின்னுட்டு இருக்கான், அவ்வளவுதான். சரி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குதான் பார்க்குக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? அவனை வீட்லயே நடக்க வச்சிருக்கலாம். நம்ம கைய புடிச்சு நடக்க ஆரம்பிச்சாதான் நடப்பான். வீட்லயே இவ்வளவு நேரம் இருக்கிறது. அவனுக்கும் இந்த மாதிரி பூவெல்லாம் பார்த்தாதானே நல்லா இருக்கும். பாரு பூவை பார்த்துட்டு அவன் பறிக்க பாக்குறான். இப்படியே பண்ணுங்க குரு. எதுவா இருந்தாலும் நம்ம குழந்தைங்க நம்ம கையை பிடிச்சு நடக்கிற மாதிரி வருமா? என்ன வெயில் அடிக்குது, இங்க வச்சு நடக்க வச்சிட்டு இருக்கீங்க. வெயில் அடிச்சா இப்ப என்ன? அவன் பாரு எவ்வளவு ஹாப்பியா இருக்கான் வெளியில வந்ததுல. குழந்தைக்காக எதை வேணாலும் செய்யலாம், அமைதியா இரு. போங்க குரு, நீங்க வேற. என்னமா வெயில் அடிக்குது, ஐஷு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இங்க வாடின்னு சொல்லிட்டு எங்க போனாலும். இரு ஷாய் குட்டியை கூப்பிட்டுட்டு வருவாங்களோ. எவ்வளவு நேரம் ஆச்சு நான் கால் பண்ணி. குழந்தையை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க. இங்க நீ மட்டும் வெயில நின்று சாக கூடாது, அடுத்தவங்களே இது பண்ணணும் தானே? ஆமா, அப்படி கூட வச்சுக்கோங்களேன். சரியான ஆளு நீ. எப்படி நான் கை பிடிச்சு உட்கார்ந்துட்டா நீங்க மட்டும் கை பிடிச்சிருக்கீங்க, அவன் நடந்துகிட்டு இருக்கான். அதெல்லாம் திறமைமா, உனக்கு அந்த திறமை இல்ல. நீ வரதுக்கு முன்னாடில இருந்து நான் அவனை பாத்துக்கிட்டேன். நான் வரதுக்கு முன்னாடி இருந்து நீ பாத்துக்கிட்ட, இல்லன்னு சொல்லல. ஆனாலும் இப்ப என் கூட தானே பழகுறான். ஹரி, ஆனா நீ சரியான ஆள்றா. நம்ம பேசுறதுல எனக்கு புரியுது பாத்தீங்களா? எவ்வளவு அழகா பதில் சொல்றான் பாருங்க. அவன் எல்லாமே பண்ணுவான். உனக்கு தான் அதை பத்தி தெரியல, வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ கியூட்டா பேசுறான், எப்ப பேச ஆரம்பிப்பான்னு இருக்கு. ஏன் பிரியான்னு கூப்பிடையா? ஆமா. ஐயோ பேர் சொல்லி கூப்பிட்டா இவ்வளவு அழகா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கூப்பிடுறேன் உன்ன. நீ எல்லாம் கூப்பிட்டா மனுஷன் கூப்பிடுற மாதிரி இருக்காது குரு. பின்னன்னு மிருகம் கூப்பிடுற மாதிரி இருக்குமா? ஆமா குரு, அப்படி கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. எனக்கு ஓவரா தெரியலையே குரு. என்ன வெயில்ல காய வச்சிட்டு இருக்க குரு. ரொம்பலாம் ஒண்ணும் இல்ல. நின்னு டேய், குழந்தை இருக்கான்னு பாக்குறேன்டா. இப்ப வர வர நான் உன்கிட்ட திட்டுறதுல, அதனால நீ இப்படி எல்லாம் ஓவரா பண்றல. நானும் அப்படி பண்ணலையே, நான் எப்போதும் போலதான் இருக்கு. நல்லா சொல்லுபடா, வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்ப வர வர உனக்கு. என்னம்மா பண்றது, உன்னோட கண்ணோட பவர் அப்படியாச்சே. என்ன என் கண்ணுல பவர்ல என்ன இருக்கு? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுமா. இல்ல பரவாயில்ல, புரியும் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, சும்மா வாய்க்கு வந்ததுன்னு அடிச்சு விட்டுட்டு இருப்ப. அதெல்லாம் கேட்டுட்டா நீ இது பண்ணிட்டு இருப்ப. ஏதோ வச்சுட்டு தான் சொல்றேன், நல்லாவே தெரியுது. என் மனசுக்குள்ள எதுவும் இல்ல. அவனுக்கு அந்த பூ வேணும்ங்கறான். சரி இதனால என்ன இருக்கு, பறிச்சு கூட ஒண்ணு. யாராவது பார்த்தாங்க அவ்வளவுதான். குழந்தை தானே கேக்குறான். குழந்தை கேக்குறானா நீ பறிச்சு கொடு. நான் பறிச்சு என்ன திட்டு, இதெல்லாம் எனக்கு தேவையா? ஒரு அண்ணி பையன் பூ கேக்குறான், பறிச்சு தர மாட்டியா? மாட்ட மாட்ட மாட்ட, நான் பறிச்சு தர மாட்டேன். இதுல இங்க இருக்க அந்த வாட்ச்மேன் ஸ்ட்ரிக்டான, பூல கை வச்சாலே கத்து கத்துன்னு கத்துவாரு. இதுல பறிச்சு வேற கொடுக்க சொல்றீங்களா? அதெல்லாம் இந்த வாட்ச்மேனை பாத்துக்கலாம், அவனை திட்டாத மாதிரி. அப்ப தைரியமா நாள இருந்து பிரிச்சு கொடுங்க சார். எதுக்கு சார்? நான் இப்ப ஐஸ்வர் அவளை பிரிக்க வச்சிரும். சரியான ஆளு, கடைசியில அவளை மாட்டியோட பாக்குற பாத்தியா? அதெல்லாம் நீங்க அமைதியா இருங்க, அவ பிரிச்சு கொடுப்பா பாருங்க எப்படின்னு. அவ நான் சொன்ன என்ன செய்வா? அதுதான் அவ பண்ற முத தப்பே. சரி, நீங்க பிரிச்சு தரது வந்து தாராளமா பிரிச்சு தரலாம், நான் எதுவும் சொல்ல போறது கிடையாது. அந்த வாட்ச்மேன் கிட்ட தான் நீங்க தான் திட்டு வாங்க போறீங்க, நான் கிடையாது. குழந்தை கேக்குறனால திட்ட மாட்டாங்க. இது என்ன காம்போ? நீங்களும் ஒரே ஷர்ட், அவனும் ஒரே ஷர்ட் பேண்ட், ரெண்டு பேரும் ஒண்ணா போட்டுருக்கீங்க. இதே போ. கஷ்டப்பட்டு நானும் அவனும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்தது இது. இன்னைக்கு வெளியே போயே அவனும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து போட்டோம். அண்ணிய முதல்ல சொல்லணும். உங்க கூடல இவனை வெளியில அனுப்பிச்சு விட்டாங்கல்ல. பாவம் பையன் காம நேரமா பூ கேட்டுட்டு இருக்கான, பிரிச்சு தரல. எல்லாமே வெயில்ல நிக்க வச்சிட்டு இருக்கீங்க. அவன் கூட அமைதியா நின்னுக்குவானோ என்னமோமா, நீ நிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ முடியல குரு. ஏன் குரு டிம்ஸ் பண்றீங்க? இந்த ஐஷு வருவான்னு பார்த்தா அவளையும் இன்னும் காணோம். ஐயோ பாவம், என் வைஃப் எவ்வளவு கஷ்டப்படுறா. கஷ்டப்படுத்தினதே நீங்க தானே குரு, அப்புறம் கஷ்டப்படாம இருக்க முடியுமா? எனக்கு என்னமோ நீங்க எனக்கு பள்ளி வாங்குறீங்களோன்னு தோணுது குரு. ஏன் அப்படி? அன்னைக்கு நாங்க மலையில நினைச்சிட்டு இருக்கோம், உங்க பேச்ச கேட்காம கூட நாங்க வண்டியில ஏறல, அதனால தானே சொல்றீங்க. அன்னைக்கு மலையில நினைச்சீங்களா, இன்னைக்கு வெயில்ல காயுங்கன்னு சொல்றீங்க தானே குரு? நடிக்காதீங்க குரு. நீங்க சத்தியமா பழியெல்லாம் நான் வாங்கல. சொல்லுங்க குரு, பொய் சொல்லாதீங்க. எனக்கு என்னமோ அதுக்கு நீங்க இப்ப வச்சு செய்றீங்களோன்னு தோணுது.
அது நீயா நினைச்சிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. என் வைஃப நான் என்னைக்காவது கஷ்டப்படுத்துவேனா? கஷ்டப்படுத்துறீங்களே. இல்லன்னா நீ கொஞ்ச நேரம் போய் உட்காரு, நான் குழந்தைய நடக்க வச்சுட்டு கூட்டிட்டு வரேன். ஓகே குரு, வெயில் தாங்க முடியல. போமா போ, கஷ்டப்படுறல போ. ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன், உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. என்னை படைத்த அந்த தெய்வம், என்னை சுமந்த அந்த தெய்வம், இவை இரண்டும் உந்தன் கண்ணில் பார்க்கிறேன். பருவங்கள் ஓடி போகும், உருவங்கள் மாறி போகும். அப்ப போய் சொல்லலாம், நான் ஏன் சொல்லாம இருக்கேன்? என்னமோ எனக்கு என்னன்னா ஒருத்தவங்க கிட்ட சொல்லி குற்ற உணர்ச்சி ஆக்க வேணாம்ல. நம்மள காப்பாத்துனாங்க, பட் அவங்கள ஞாபகம் வச்சுக்கலையேன்னு குற்ற உணர்ச்சி ஆயிடக்கூடாதுடி. சரி, அப்ப நான் வரதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்? தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்? நான் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் வெள்ள காட்டுற. அதுவா, இவன் அங்கதான் பார்த்தனா இல்ல வேற எங்கேயாச்சும் பார்த்தனான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ லூசுதானா? நான் தெளிவடி. அங்கதான் இவனை பார்த்த, வேற எங்கேயாவது பார்த்திருப்பேன்னு தோணுது. சரியா தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா, இவங்க 2 பேரும் எங்க? அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்கடி. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யாரடி நமக்கு போர் அடிக்குது, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. என்னமா பண்றது, யாருமே இங்க இல்லையே. யாரையாவது கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசலான்னு பார்த்தா கூட யாருமே இல்ல. இதுவே நம்ம ஃபேமிலியா இருந்தா, பெரிய ஃபேமிலியா இருந்துக்கும் நல்லா உட்காந்து பேசியிருக்கலாம். மத்தியானம் தூங்குறான் இவன். மூஞ்சிலேயே ஒரு நாள் தண்ணியை தூக்கி ஊத்துறனாலேன்னு பாரு. ஏண்டி அன்னைக்கு தண்ணி ஊத்துனது பத்தலையா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஆல் அப்டேட் எங்களுக்கு எல்லாமே தெரியும்டி. ஆமா, நீ நம்ம ஃபேமிலியா இருந்தா நேரம் ஒன்னா உட்காந்து பேசிட்டாவது இருந்திருக்கு. இப்ப பாரு, நம்ம 2 பேரும் தனியா இருக்கனால போர் அடிக்குதுடி ரொம்ப. இவங்க 2 பேரும் வேற தூங்கிட்டாங்க. என்னடா இதுன்னு கேக்குற அளவுக்கு இருக்குடி. ஐயோ, போர் அடிக்குது, முடியல. ஏதாவது விளையாடலான்னு பார்த்தா கூட போர் தான் அடி. 2 பேரை வச்சு எப்படி விளையாடுறது? பேசாம போய் கண்ணை மூடி தூங்கிடலாமான்னு பாக்குறேன். நீ வேறடி எங்கடி கண்ணை மூடனா தூக்கம் வருது? தூங்கினா கண்ணை மூடனா தூக்கம் மட்டும் வராது, நமக்கு கற்பனை ஜாஸ்தியா வரும்னே தூக்கத்தை தவிர. ஆனாலும் அவர்கிட்ட சொல்லவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டல. குற்ற உணர்ச்சி ஆக்கிடக்கூடாதுல. நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லியா உதவி பண்றோம். ஆமா, இது அந்த அண்ணனுக்கு தெரியுமா? உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது இது. ஓ அப்படியா, ஓகே. எதுக்கடி அவருக்கு ஞாபகம் இல்ல போல. ஞாபகம் இல்லாத அவர்கிட்ட போய் நான் தான் உதவி செஞ்சேனா? அது என்ன நினைப்பார்? நமக்கு உதவி செஞ்சவங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்கலையே நினைப்பார்ல. அது அப்படியே படிச்சு மூடிடலாம். எதுக்கு அது? 4 வருஷம் கழிச்சு எனக்கே ஞாபகம் இல்ல, அவருக்கு ஞாபகம் இருக்குமா? நீ வேலையை தவிர மத்த எல்லா இடத்துக்கும் ஓடி இருக்கடி. அப்போ என்னடி பண்றது? அங்க பாக்கும்போது அத்தனை பேரும் சுத்தி பார்க்கும்போது எனக்கு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா? இவங்களால அப்பவே 4 அப்பணும்னா தோணுச்சு. அப்புறம் தான் நான் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டேன். அப்பதான் 4 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தேன். நீ சமைச்சு எது கொடுக்கலையே, அதான் மறந்துட்டாரு எல்லாத்தையும். நீ சமைச்சு கொடுத்திருந்தா அவர் எப்படி உயிரோட இருந்திருப்பாரு? அடிச்சிருவேண்டி. அன்பு எனக்கு எப்போதும் சமைச்சு வச்சுட்டு போயிருவான். அதுல இருந்து நான் எடுத்து போட்டு கொண்டு போய் கொடுப்பேன். அன்புன்னு அது கேட்க மாட்டான். இல்ல இல்ல, யார் வந்து சாப்பிடுறாங்கன்னு உனக்கு தெரியவா? என்னன்னு ஏமாத்தி இருக்கடி நல்லா. இல்லடி, எதுக்கு சொல்லிட்டு உதவி செஞ்சோம். அப்படி இல்லாட்டினா அன்பு கண்டிப்பா போயிட்டு திட்டிருப்பான் எல்லாத்தையும். உதவி செஞ்சா சொல்லி காட்டக்கூடாதுடி, அது என்னடி மனசு, அதனால சொல்லக்கூடாது. அதுதான் அவருக்கு ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லைங்கும் போது விட்டுறணும். அப்புறம் திரும்ப எதுக்கு அந்த பழச ஞாபகப்படுத்தி? நல்ல மனசு நினைப்பு மனசுக்குள்ளார. பேசிக்கலி நான் ஒரு நல்ல பொண்ணுடி, அது உனக்கு தெரியாது. பேசிக்கலி நீ ஒரு கேவலமான பொண்ணுடி. பத்தியா நீயே சொல்ற. என் அண்ணியே எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஏண்டி அண்ணின்னு கூப்பிட? நானும் அண்ணின்னு கூப்பிட வேண்டியதா இருக்கும். ஸ்னேகா எனக்கு அவார்டு கொடுத்துட்டா, அந்த மரியாதை இருக்கட்டும். நீ அண்ணிங்கிறதே மறந்துட்ட போல. ஆமா, மறந்துட்டேன். சீக்கிரம் நம்ம ஃபேமிலியோட சேருமோ அவ்வளோ ஜாலியா இருக்கலாம்டி. நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், நம்ம ஃபேமிலி கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடி. ஆனா இப்படி ஒரு நிலைமை வரும் நம்ம யோசிச்சு கூட பார்க்கலல்ல. ஆமாடி, இப்படி ஒரு நிலைமை வரும் நம்ம யோசிக்க கூட இல்ல. இப்ப நம்மளாம் தனியா இருக்கிறது, ஐயோ முடியல. அதுவும் எல்லாத்துக்கூடயும் ஒன்னா இருந்துட்டு தனியா இருக்கும் போது அவ்வளோ போர் அடிக்குது. 24 hours அவங்களோட ஞாபகமா தாண்டி இருக்கு. என்ன பண்றது, ஷாய்குட்டி இவங்களோட ஞாபகமா தான் இருக்கு. இங்க தள்ளி போனா ஒரு பார்க் இருக்காமா, போலாமா? அன்னைக்கிட்டே ஜீவாக்கிட்டே சொல்லிட்டு போவோமா? அவங்க தூங்குறாங்களே, எந்திரிக்கிறதுக்கு எப்படின்னு 1 மணி நேரம் ஆகும். அது கூட நம்ம போயிட்டு வந்துடலாம். அப்ப ஓகே தான், போயிட்டு வந்துடலாம். அப்புறம் அவங்க தேடுவாங்கல்ல, ஒரு ஐடியா கொடுக்குறேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு போவோம், அவங்க எடுத்து படிச்சுக்குவாங்க. எந்திரிச்சாங்கன்னா அவங்களும் பார்க்க